ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026 நோட்டிஃபிகேஷன் உள்ள சிக்கல் என்ன, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அது குறித்து நமக்கு கிடச்சிருக்கிற மிக மிக முக்கியமான தகவல் குறித்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தோன்னா நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 2% 2% அமைச்சு பண்ணிடுங்க, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கான ரெக்யூர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற வேகன்சி பக்கம் வருது அமைச்சு பண்ணிடுங்களுக்கு. இப்போது இதில் நோட்டிஃபிகேஷன் வரதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, இந்த 2% அமைச்சு பண்ணிடுங்கள் இருக்கு இல்லையா, அது ரெக்யூர்மெண்ட் பை டிரான்ஸ்ஃபரா அல்லது டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் மூலமாக பணியமர்த்தப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரதை பொறுத்து தான் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் என்பது தெரியும். அதை தவிர்த்து மற்றவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் குழுக்களில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வீண். இந்த கேஸோட முடிவை பொறுத்து தான் பிஜிடிஆர்பி 2025 டு 2026க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த வழக்கை பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.